நடிகர் அஜித்குமார் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதுல ரசிகர்களோட ஆதரவும் பிரார்த்தனையும் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது, உங்களுக்கு என்னோட நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காரு. அவர் எதுக்காக இந்த பதிவை போட்டிருக்காரு, மற்றபடி என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடிகர் அஜித்குமாரை பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நடிகர் அஜித்குமார் இவரை பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இவர் மற்ற நடிகர்களை விட ஒரு தனித்துவமா தெரிவார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம், ரசிகர்களை எதுக்காகவும் பயன்படுத்திக்கிட மாட்டாரு. இப்ப பொதுவாகவே அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க என்னோட படத்தை பாக்குறீங்க, ரசிக்கிறீங்க, அதோட நிறுத்திக்கோங்க. எனக்காக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்காக காத்துட்டு இருக்காதீங்க, நான் போற இடத்துக்குலாம் வராதிங்க, தயவு செஞ்சு உங்களோட குடும்பத்தை பாருங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம பொது இடங்கள்ல அவரோட ரசிகர்கள் ஏதாவது தப்பு பண்ணா கூட அந்த இடத்திலேயே கண்டிக்கக்கூடிய நபர் தான் நடிகர் அஜித்குமார். இவர் தன்னோட படங்களை தாண்டி இப்ப கார் ரேஸ், பைக் ரேஸ், இது எல்லாத்துலயுமே பிஸியா இருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பத்மபூஷன் விருது வரைக்குமே வாங்கியிருக்காரு நம்மளுடைய நடிகர் அஜித்குமார். இப்போ கார் ரேஸ்லயுமே இந்தியாவுக்கு நிறைய பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய ரேஸ்களை கலந்துக்கிட்டு நிறைய வின் பண்ணியிருக்காங்க, பரிசுகளையுமே வாங்கியிருக்காங்க. இவரோட சினிமா வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் அஜித்குமாரோட முதல் படம் அமராவதி. இந்த படத்துல அவர் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படம் பேர் என்னன்னா என் வீடு என் கணவர். இந்த படத்துல தான் நடிகர் அஜித்குமார் ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. ஹீரோவா அமராவதி படத்தில் நடிச்சிருந்தாரு. அடுத்தடுத்து நிறைய வெற்றி படங்கள் இவருக்கு அமைஞ்சது. நடிகர் அஜித்குமார் சினிமா வாழ்க்கையை தொடங்கும் போது அவருக்கு தமிழே தெரியாது. ஏன்னா இவங்களோட அம்மா கராச்சியை சேர்ந்தவங்க, அப்பா தெலுங்கு பேசக்கூடியவர். இதனால நடிகர் அஜித்குமாருக்கு தமிழ் தெரியாது. இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ் பேசவே கத்துக்கிட்டாரு. இதுக்கு ஒரு சில படங்கள்ல நடிகர் அஜித்குமாருக்கு டப்பிங் பேசுனது கூட நடிகர் விக்ரம் தான். அதுக்கப்புறமா தான் தன்னோட படங்களுக்கு நடிகர் அஜித்குமார் டப்பிங் பேசவே ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இருந்தாலும் தலை அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா வளர்ந்துட்டாரு. ஆரம்பத்துல லவ்வபிள் பாயா தான் நடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் போக 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 நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய மாஸ் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோவா சொல்லிச்சுட்டு இருக்காரு. கடைசியா இவரோட நடிப்புல வெளியான படம் இது அப்படின்னா குட் பேட் அக்லி. இந்த படமுமே நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஸோ இதுலயுமே நடிகர் அஜித்தோட நடிப்பை சொல்லவே வேண்டாம், எப்பவும் போல மாஸ் காட்டியிருந்தாரு. இப்ப பொதுவா ஒரு சில பேர் ஸ்கிரீன்ல பார்த்தாலே அப்படி மாஸ் அல்லும், அந்த மாதிரி தான் நடிகர் அஜித்குமாருமே. அவர் நடந்து வரக்கூடிய ஸ்டைலா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சா கூட எல்லா இடத்துலயுமே கைத்தட்டல் வாங்கிடுவாரு. இவரை பார்த்தாலே போதும் எல்லாருமே அப்படி கோஷங்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. பாரு எங்க தலை இப்படி இருக்காரு, மாசா இருக்காரு, ஐயோ அவர் நடக்கிற ஸ்டைல பாருங்க, அவரோட லுக்க பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் அவர் கடவுளுக்கு ஒப்பிட்டு பேசினாங்க. எந்த இடத்துல கடவுளே அப்படின்ற வார்த்தை கேட்டாலும் போதும் அடுத்த நிமிஷமே இது தலை அஜித்தே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எந்த இடத்துல கடவுளேன்னு அப்படின்னு யாராவது நார்மலா சொன்னா கூட கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நடிகர் அஜித்குமாருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே நடிகர் அஜித்குமாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் தான், எல்லா நடிகர்களுக்குமே ஒரு சில நடிகைகள் கூட தொடர்பு படுத்தி பேசுவாங்க. ஆனா நடிகர் அஜித்குமாரை மட்டும்தான் எந்த நடிகை கூடயுமே சேர்த்து வச்சு பேச மாட்டாங்க. ஏன்னா இப்ப பொதுவா ஒரு நடிகர் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நடிகை கூட கிசுகிசுக்கப்படுவாங்க, இந்த நடிகை கூட தொடர்புல இருக்காங்க, கல்யாணம் ஆனா கூட இந்த நடிகர் கூட இந்த நடிகை இருக்காங்க அப்படின்ற மாதிரி வதந்திகள் வரும். சில டைம் உண்மையா கூட இருக்கலாம். ஒரு சில நடிகர்கள் கல்யாணம் ஆனா கூட இன்னொரு நடிகைகள் கூட தொடர்புல இருக்காங்க. சமீப காலங்களாகவும் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா நடிகர் அஜித்குமார் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்குமே இந்த மாதிரியான கிசுகிசுகள்ல சிக்க மாட்டாரு, சிக்கினதும் கிடையாது. அதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா எதுக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. நான் பேசினாதான் நீங்க அதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க, நான் என் வேலை உண்டு, என்னோட குடும்பம் உண்டு, என்னோட கார் ரேஸ் உண்டு அப்படின்ற மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு தனித்துவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ எல்லா நடிகர்களை பத்தி பேசும்போது கண்டிப்பா குடும்பத்தை உள்ள எடுத்து போடுவாங்க, இல்லட்டா சினிமாவில் அவங்க பண்றக்கூடிய விஷயங்களை உள்ள எடுத்து போடுவாங்க. ஆனா நடிகர் அஜித்குமாரை மத்தி மட்டும்தான் சினிமாவை சேர்த்தும் குடும்பத்தை சேர்த்தையும் பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவர் எப்பவுமே குடும்பம் வேற சினிமா வேற அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு. சினிமா அப்படிங்கிறது என்னோட ஒரு வேலை, ஆனா குடும்பம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விஷயம், ரெண்டையுமே சேர்த்துக்க கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. அவரோட குடும்பம் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல
ரசிகர்களுக்காக வருஷம் வருஷம் ஒரு படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த வருஷம் ஒரு கஷ்டம் தான். என்னன்னா, அவர் கடைசியா நடிச்ச படம் வந்து கடந்த ஆண்டு வெளியாச்சு, குட் பேட் அக்லி. இப்போ மறுபடியுமே படங்கள் வந்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. ஆனா எப்போ நடிப்பாரு, இந்த படங்கள் எப்போ வெளியாகும் அப்படின்னு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இப்போ நம்மளுடைய நடிகர் அஜித்குமார் வந்து கார் ரேஸ்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. கார் ரேஸ், பைக் ரேஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பிஸியாவே இருக்கிறாரு. இப்போ வந்து கார் ரேஸ் போனா கூட நிறைய நம்ம இந்தியாவுக்காக பெருமை சேர்த்திருக்காரு, நிறைய சாதனைகளை படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு நிறைய பெருமைகளை வந்து இந்த கார் ரேஸ் மூலமாவும் தேடி தந்திருக்காரு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பத்மபூஷன் விருது கூட நம்மளுடைய தல அஜித் வாங்கிட்டாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இவர் வந்து அஜித்குமார் ரேசிங் அப்படின்ற ஒரு பந்தய அணியை தொடங்கியிருக்காரு. இந்த அணிகளுமே வந்து சர்வதேச போட்டிகளில் கலந்துட்டு இருக்காங்க. அபுதாபி, அப்புறம் வந்து பெல்ஜியம், அப்புறம் துபாய், இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போய் நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய போட்டிகளில் வின் பண்ணி கோப்பைகளும் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பெல்ஜியம்ல ஒரு போட்டி நடந்துச்சு. அந்த கார் ரேஸ்லையுமே நடிகர் அஜித்குமாரோட கார் பந்தய அணி வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க கலந்துக்கிட்டு செகண்ட் பிரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நாட்டோட தேசிய கொடியை உயர்த்தி பிடிச்சு காண்பிச்சு அந்த வெற்றியை கொண்டாடினாரு. அது மட்டும் இல்லாம வெற்றி கோப்பையை கையில பிடிச்சு காட்டி தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தாரு. அந்த வீடியோவுமே கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுக்கு வந்து எங்க தலையை பாத்தீங்களா, எவ்வளவு பெருமை சேர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒரு பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நமக்காக இவ்வளவு பண்றாரு, நம்மளோட நாட்டுக்காக இவ்வளவு பண்றாரு, கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு தானே பெருமை சேர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து மனசை தேத்திக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து அவரை வந்து பின்தொடர்றவங்க வந்து நிறைய இருக்காங்க. அஜித்குமார் வந்து என்னென்ன பண்றாரு, எப்பவும் எங்க இருக்கிறாரு, என்னெல்லாம் பண்றாரு, எந்தெந்த போட்டிகளில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த ஒரு விஷயம் வந்து குட் நியூஸா இருந்துச்சு. பெல்ஜியமில் நடந்த கார் பந்தயத்தில் செகண்ட் பிரைஸ்க்கு அடிச்சாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்மளுடைய இந்தியா சார்பில் ஒருத்தவங்க விளையாண்டு வின் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்போ மறுபடி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவரை ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். ஏன்னா ரீசெண்டா அந்த குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்துச்சு. இவங்க கூட்டணியில படம் பண்ண போறாரு, இந்த படம் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வந்துச்சு. ஆனா எப்போதான் படம் பண்ண போறீங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் படம் நடிச்சு கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு படமாவது நடிச்சு கொடுங்க, நாங்க வந்து உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கணும், பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா அவரோட மாச பாக்குறதுக்கு தான் எல்லாருமே வந்து ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்குது. ஸோ பார்க்கலாம், தல அஜித் வந்து எப்பவும் நமக்காக ஸ்கிரீன்ல வர போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்கு வரலாம். என்னன்னா, அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ஜியம்ல நடந்த கார் பந்தயத்துல வின் பண்ணதுக்காக தான் அந்த பதிவை போட்டிருக்காரு. அதுல அந்த வின் பண்ண போட்டோஸ் இதெல்லாம் வச்சு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்னன்னா, கார் பந்தயத்துல வின் பண்ணிட்டாரு. அதை வந்து ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிச்சுதான் அந்த பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, உங்களோட ஆதரவும் அந்த பிரார்த்தனையும் இருந்ததுனால மட்டும்தான் நாங்க இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கோம். உங்களோட நல்ல மனசுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு தல அஜித்குமார் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களோட ஆதரவு தான் எங்களை வந்து எங்களோட எல்லைகளை கடந்து இன்னுமே அதிக வெற்றிகளை குவிக்கிறதுக்கு ஊக்குவிக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. சோ இந்த பதிவை பார்த்த அவரோட ரசிகர்கள் வந்து ஹாப்பி என்னாச்சு. ஏன்னா எப்போதுமே வந்து தல அஜித் வந்து ஒரு யூனிக்னு சொல்லலாம். ஸோ எதுலையுமே நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணுவாரு. ஸோ இவர் வந்து மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா தன்னோட எப்பவுமே நான் ஸ்டார்டிங் சொன்னதுதான், ரசிகர்களை பயன்படுத்திக்க மாட்டாரு. எப்பவுமே அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறவர் தான். எப்ப எனக்காக ஏன் காத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, உங்களுக்கு வேலை இருக்குல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் அதை பாருங்க, படம் பாக்குறீங்கன்னா அதோட நிப்பாட்டிக்காங்க, நடிகர்களுக்கு வந்து அதை பண்ற இதை பண்றேன்னு பண்ணாதீங்க, உங்க காசை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் தான். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பதிவு போட்டதுனால எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க. என்னன்னா, பாருப்பா, தலை வந்து அவர் கஷ்டப்பட்டு அந்த ரேசிங் அணியில வின் பண்ணா கூட நமக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு, நம்ம கொடுக்குற ஆதரவுனாலதான் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரிதான், தலை அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அந்த பேர் அவருக்கு மட்டும்தான். ஸோ அது வந்து வேற யாருக்குமே செட் ஆகாது. ஸோ ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனுஷர். அது மட்டும் இல்லாம குடும்பத்தையுமே தன் நல்ல முறையில பார்த்துட்டு இருக்காரு. ஸோ லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஷாலினி இவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்திலே வந்து காதல் வைப்பட்டு 2 பேருமே காதலிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு டைம்ல 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஷாலினி வந்து படங்கள்ல நடிக்கிறது கிடையாது, தன்னோட குடும்பத்தை வந்து நல்லபடியா பார்த்துட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தைகள், அதுக்கப்புறமா அவங்களோட கல்வி, அவங்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஜித்குமார் வந்து தன்னோட படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தனக்கு பிடிச்சமான விஷயமான கார் ரேஸ் அப்புறம் பைக் ரேஸ் இதுலயுமே வந்து அது கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ஸோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களுக்கு நடிகர் அஜித்குமார் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அவரோட திரைப்படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.